நம்ம பன் தோசை சூப்பராக வந்திருக்குது. நம்ம பாருங்கள் அந்த இது உள்ளே காட்டுறேன், எப்படி பாருங்கள். சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் உள்ள. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா பன் தோசை. எல்லோரும் பன் பரோட்டா வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கிச்சனில் வந்துட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு பன் தோசை. மதுரையில் வந்துட்டு எப்படி பன் பரோட்டா ஃபேமஸோ அந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்துட்டு இந்த பன் தோசையை நான் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு ஒரு ஃபேமஸ் ஆக்கி காட்டுறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு வெரி சிம்பிள். இதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரா போய் பண்ணுறதெல்லாம் கிடையாது. வெரி சிம்பிள். அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பன் தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, மெயினாக ரவை வந்துட்டு ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். அதுக்கடுத்து வந்துட்டு தயிர் சேம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சால்ட் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு ஈனோ பவுட்ரு போட போகிறோம். ஈனோ எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா அந்த பன் தோசை வந்துட்டு நல்லா உப்பி வரும். இது வந்துட்டு கெடுதல் கிடையாது. ஈனோ வந்துட்டு நமக்கு டைஜஷன் கொடுக்கக்கூடியது தான். அதனால் ஈனோ போடுறேன். ஏன்னா சிலவங்க சோடா உப்பு போடுவாங்க, சோடா உப்பு போடக்கூடாது. ஈனோ வந்துட்டு டைஜஷன் கொடுக்கக்கூடியதுன்றதுனால நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். இந்த தயிர் யூஸ் பண்ண அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நான் அந்த தண்ணி அதில் ஊற்றுறேன். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த ஒரு கப்பில் தண்ணி ஊற்றுறேன். இது வந்துட்டு ஒரு 100 ml குறைவாக தான் இருக்கும். 100 ml இருக்கும் இந்த தண்ணி. ஏன்னா இந்த ரவை போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நம்ம தோசை எப்படி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு தோசை இது ரெசிபி போட்டிருப்பேன். 10 நிமிஷத்தில் வந்துட்டு தோசை மாவு எப்படின்றது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம 10 நிமிஷத்தில் வந்துட்டு பன் தோசை பண்ண போகிறோம். ஸோ இது கரெக்டாக நம்ம இதை இந்த திக்னஸ் தான் நமக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு இடையில் வந்துட்டு நம்ம இதை ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இந்த தோசை மாவை இந்த தாளிப்புக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா இதில் போடுறேன். நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு கீயும் ஊற்றலாம். நான் கீ போட்டு இந்த தோசையை பண்ணுறேன். கீ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கீ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் கடுகும் உளுத்தம்பருப்பும் வந்துட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் கடுகு உளுத்தம்பருப்பு. இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும், கோல்டன் ப்ரௌனு. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு போடலாம். அதே மாதிரி கொஞ்சம் தேங்காவை வந்துட்டு நல்லா பொடியாக கீத்து பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தோசை வந்துட்டு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முந்திரி பருப்பு தேங்காயெலாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நான் இப்போ நம்ம பெரியவங்களாம் நம்ம வீட்டில் குழந்தை இல்லை, அதனால் பெரியவங்களாம் இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்க்கலான்னு இருக்கிறேன். பச்சை மிளகாவும் வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். இந்த தேங்காவோடைய ஃப்ளேவரு, இந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டு சீரகத்தோடு வர்றது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் யாராவது கெஸ்ட்டிங்க வந்தாங்கன்னா சூப்பரான ஒரு பன் தோசை பண்ணி கொடுங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆனியனை வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு சும்மா ஒரு கருவேப்பிலை ஒரு ஸ்டிக்கு வந்துட்டு உருவி போட்டிருக்கிறேன்.
2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். ரொம்ப இதை போட்டு வணக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் வந்துட்டு லேசாக கண்ணாடி பதம் வந்தால் ஓகே தான். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம அந்த முந்திரி பருப்பு, தேங்காய் இதோட வந்துட்டு இந்த வெங்காயமும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் தோசையில். நம்ம தோசை அந்த மாவு மிக்ஸ் பண்ணும் போதே ஆல்ரெடியே சால்ட் போட்டுட்டோம். அதனால் இது வணக்கும் போது நம்ம சால்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபைனலாக வந்துட்டு இதை அதில் போடும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம் சால்ட் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வணக்கி வச்சுட்டு இந்த ஆனியனையும் இதெல்லாம் நல்லா வணக்கி வச்சுட்டு சூடாக வந்துட்டு மாவில் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் ஆற விட்டு கொட்டுங்க. சூடாக கொட்டிட்டிங்கன்னா மாவு பூரா வெந்துடும். அதனால் சூடாக கொட்டக்கூடாது. சூப்பராக நம்ம நெய்யில் போட்டு வறுக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிது. இது இந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும், கேஷ்யூ நட்டும் தேங்காயும் நல்ல கலர் வந்திருக்கு. இதுக்கு மேலே போட்டு ப்ரௌன் ஆக்கக்கூடாது. இதுதான் சரியான கலரு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருவோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தோசைக்கு வேண்டிய எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சாச்சு. இன்னும் அந்த ஆனியன் வதக்குனதை வந்துட்டு கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம அந்த தோசை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண வச்சிட போகிறோம். ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம வெறும் தோசையை சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா? இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு சட்னி வேணும்ல. அந்த சிறப்பான சட்னி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் சிறப்பான ஒரு சட்னி. அந்த சட்னி தான் வந்துட்டு கேரட் சட்னி. கேரட் சட்னி வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சில இடத்துல பண்ணுவாங்க, அது ரொம்ப ரேர் அது. ஆனால் நான் அந்த சட்னியை வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக பண்ணி காட்டுறேன். ஏன்னா அந்த கேரட் சட்னி வந்துட்டு இந்த பன் தோசைக்கு வந்துட்டு அவ்வளோ காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை ஒன்று பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? நான் கேரட் சட்னியோட ப்ராசஸை வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த வணக்கி வச்ச ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா இதில் ஊறிட்டு இருக்கட்டும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம இந்த சட்னியை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுவும் வந்துட்டு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பன் தோசை. மாவு வந்துட்டு நம்ம இதில் ஊற வைக்கணும், அதை புளிக்க வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே சூப்பரான ஒரு பன் தோசை போட்டு எடுத்துடலாம். இதை வந்துட்டு நான் இப்போ மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே அந்த 10 நிமிஷத்தில் அந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேரட் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நான் ஒரு கேரட் வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் கேரட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய், அது ஒரு நம்ம கைப்பிடி அளவுக்கு உள்ள ஒரு தேங்காவை வந்துட்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி, அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸோ இதுதான். இதை வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை போட்டு எடுத்துக்கலாம். இந்த சட்னியை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம ப்ராசஸில் போகலாம். இந்த சட்னியை வணக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கேரட்டை போட்டுருவோம். இந்த கேரட் வணங்கும் போதே புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிறது இந்த அரை நெல்லிக்காய் சைஸ் புளி. ஏன்னா புளியை வந்துட்டு இப்போ வணக்கும் போது அது நல்லா சாஃப்டாகிடும். அப்போ மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ புளியை வந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் பாருங்கள், புளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இல்லைனா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த புளி வந்துட்டு சரியாக அரையாது. அதனால் முன்னாடியே போட்டு வணக்கும் போதே போட்டுடலாம் புளியை. ஸோ இப்போ வந்துட்டு பச்சை மிளகாவையும் தேங்காவையும் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது கேரட் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை கோல்டு ஆகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இதுனா இது கரெக்டாக 10 நிமிஷம் ப்ராசஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். மாவு இப்போ சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குட்டி குட்டி பபுள்ஸ் வந்துருக்குது. நம்ம இந்த திக்னஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தோசை ஊற்றணும் இல்லைங்களா, தண்ணி ஆட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஃபெர்மெண்டேஷன் வந்துட்டு கரெக்டான ஒரு இது. நான் இந்த தண்ணி வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா மாவு, அதை நான் கொஞ்சம் அந்த மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தண்ணியை தான் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது கரெக்டாக இருக்கும்.
நம்ம முன்னாடியே அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் தேவைப்பட்டால் ஊற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸ். ஏன்னா ரவை போட்டிருக்கிறதுனால ரவை ஊற ஊற திக்காகும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சட்னி நல்லா ஆறிடுச்சு. சட்னி இது நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி, தாளிப்பும் ரெடி. பார்த்திங்கன்னா அந்த கேரட் சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. தாளிப்பும் போட்டாச்சு, நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு பன் தோசையை போட போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு பன் தோசைக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன தாளிப்பு கடாய் தான் வீட்டில் வச்சுருப்பீங்க, அதில் தான் நம்ம பன் தோசை போட்டு எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு சின்ன மூடி இருந்ததுன்னா மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃபயரில் ஆகட்டும். அப்போ தான் நல்லா வேகும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு அந்த பன் தோசை கிடைக்கும். பன்னு மாதிரியே அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மேலே நல்லா பன்னு மாதிரி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லேசாக ஆயில் விடலாம். ஆயில் விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு பொன்னிறமாக வறுக்கலாம். அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே இதை வந்துட்டு இன்னொருக்கு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வைப்போம். செம்மையாக வந்துடும், கலர் பன்னு மாதிரி வந்துடும். வாவ், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பன்னு மாதிரியே வந்துடுச்சு, நல்லா இதாகிடுச்சு. ஓகே, இதை எடுத்துடலாம். அடுத்தடுத்து நம்ம பன் தோசையை ஊற்றிடலாம். நம்ம பன் தோசை சூப்பராக வந்திருக்குது. நம்ம பாருங்கள், அந்த இது உள்ளே காட்டுறேன், எப்படி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள் உள்ளே. வாவ், நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பன் தோசை சூப்பராக வந்திருக்குது. இது தேங்காய் பன் தோசைன்னு கூட சொல்லலாம், ஏன்னா தேங்காய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இதில் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படின்னு. சாப்பிடும்போது மெல்ட் ஆகும். then you get a crunchy bright. So அந்த அளவுக்கு more than a 5-star hotel we brought it here. சூப்பராக இருக்குங்க. இந்த கேரட் சட்னி சரியான காம்பினேஷன். நீங்கள் இந்த கேரட் சட்னி வேண்டாம் அப்படின்றவங்க, நம்ம ஏற்கனவே நம்ம தோசை இதில் வந்துட்டு ஒரு வேர்க்கடலை சட்னி ஒன்று போட்டிருப்பேன், நீங்கள் அதுவும் இது கூட யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை சட்னி. பட் எனக்கு வந்துட்டு கேரட் சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்துட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு, தேங்காய், இந்த மாதிரி வந்துட்டு பச்சை மிளகாய் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க, வேறு எதுவுமே கம்மி பண்ணாதீங்க. சூப்பரான தோசை, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பன் தோசை ஒரு டிஃப்ரெண்ட்டான தேங்காய் பன் தோசை. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நீ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? பாய்.